வணக்கம். இன்றைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, சனி வக்ரம் அதன் திசை எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்ம குரு வக்ரம் அதன் திசை எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க வேணால் அதை பார்த்துக்கலாம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி வக்ரம் அதன் திசை எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். பொதுவாக வக்ரம் என்பது தனது இயல்பான பாதையில் போகும்போது திடீரென்று ஸ்தம்பித்து நிற்கும், இல்லைன்னா ரிவர்ஸில் போகிற மாதிரி காட்சி அளிக்கும். அதுதான் வக்ரம். இது அந்த வக்ரத்தினுடைய தாற்பயம் பின்னோக்கி போகிற மாதிரி காட்சி தான் அளிக்கும். ஆனால் பின்னோக்கிலாம் போயிட்டுருக்காது. பூமியிலிருந்து வளிமண்டலத்தில் கிரகங்களை பார்க்கும்பொழுது நமக்கு அந்த மாதிரி 23 டிகிரி சம்திங் அது டில்ட்டாக இருக்குது பூமி. அதனால் அந்த அமைப்பு இது பிரபஞ்சத்தினுடைய இறைவனுடைய டிசைன். இந்த மாதிரி சனி வக்ரமாக ஆகும்போது அந்த ஜாதகர் எப்படி இருப்பாங்க? சப்போஸ் சனி வக்ரமாகி அதனுடைய திசை நடக்கும்போது அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்பொழுதுமே வக்ரம் என்றாலே மெதுவாக கிடைக்கும், தடையாக கிடைக்கும், போராட்டமாக கிடைக்கும். அதுதான் வக்ரத்தினுடைய தன்மை. சனி யாருக்கு காரத்துவம் வாங்குறாரு அப்படின்னா, எந்த விஷயத்துக்கு காரத்துவம்னா தொழிலுக்கு காரத்துவம் வாங்குறாரு. காலபுருஷனுக்கு 10, 11 லாபத்துக்கு காரத்துவம் வாங்குறாரு. அப்போ நாம் இந்த உடல் ஆத்மா எடுத்த பிறகு இந்த உடல் முன்னோர்கள் வழியாக கடத்தப்பட்ட உடல். அப்போ முன்னோர்களில் ஏற்கனவே செய்த ஊழ்வினையின் மூலியமாக எடுத்திருக்குது இந்த உடம்பு. ஆத்மா எப்பொழுதும் புதுசு, இறைவனுடைய படைப்பு. அப்போ அந்த உடல் லாபத்தை அடைய போகுது, எந்த தொழில் மூலியமாக அடைய போகுது. அப்படி தான் இந்த சனி வக்ரம் அவருடைய செய்தியை சொல்லுது. சனி வக்ரமாக இருக்கும்போது ஒரு குழந்தை ஜனனம் ஆகுதுன்னா அதுதான். சனி தனித்து வக்ரமாகி உள்ளதா அல்லது வக்ரமற்ற கிரகத்தோடு வக்ரமாகி உள்ளதா, ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருக்குதா, இல்லை தன்னுடைய லக்கணத்துக்கு 6, 8 இருக்கா, இல்லை தான் நின்ற வீட்டு அதிபதி தான் நின்ற சாரநாதனுக்கு 6, 8 இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் சனி வக்ரமாகி பொதுவாக ஒரு கிரகம் எப்படி வலிமையை அடைஞ்சிருக்குதுன்றதுக்காக பார்க்கணும். அதே விதியை தான் வக்ரமான கிரகத்துக்கும் நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா, வக்ரமான கிரகம் அதிகமான பலனை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, அதில் அனுபவத்தை கொடுக்கும். அதுதான் வக்ரத்தினுடைய தன்மை, வேறு ஒன்றும் கிடையாது. இதையெல்லாம் நம்ம பல கோணங்களில் ஆராய்ந்து அறிந்து தான் பலனை எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராசி கட்டம், அதில் பாருங்களேன், கடக லக்கணத்தில் ஒருத்தர் பிறக்கிறாரு. சனி விருச்சிக வீட்டில் இருக்குது வக்ரமாகி. அவர் உட்காந்த வீட்டு அதிபதி கடக லக்கணத்துக்கு 11 உட்காந்துடுறாரு. எங்கே? ரிஷபத்தில் உட்காந்துக்கிறார், கார்த்திகை நட்சத்திரத்தில். அந்த இடத்த சந்திரனும் அமர்ந்திருக்கிறார். உச்சம் பெற்ற சந்திரன் கூட செவ்வாய் உட்காந்துக்கிறார். அப்போ சனி உட்காந்த வீட்டு அதிபதி என்னவா இருக்கார்? நல்லா இருக்கார், வலிமையாயிட்டார். இப்போ சனி உட்காந்த சாரநாதன் இருப்பார்ல, கேட்டை. அப்போ அந்த புதன் எப்படி இருக்கிறாரு சனிக்கு அப்படின்னு பார்த்தா, சனி வீட்டிலே இப்போ உட்காந்துருக்காரு. அப்போ இந்த ஜாதகரை எடுத்துங்க, சனி வக்ரமாகி தான் இருக்குது. இவருக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வக்ரமாகி இருக்குது. இந்த சனி தசை இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, லக்கணத்திலிருந்து எந்த பாவத்தில் உட்காந்துக்குது? 5ஆம் இடத்துல. அப்போ குழந்தைகள் மூலியமாக, பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக இவருக்கு ஏற்பட போகிற போராட்டம், சிக்கல் எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லும். அப்போ அவர் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு? விருச்சிக வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த விருச்சிக வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் எந்த சாரத்தில் இருக்கிறாரு? சூரியனுடைய சாரத்தில். சூரியன் என்ன அதாவது நம்மளுடைய தாய் தந்தையர், தந்தைன்னு எடுத்துக்கலாம், தந்தையினுடைய வர்க்கம். சூரியன்னா குழந்தை, ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் குழந்தை. இந்த இடத்துங்கள்லாம் இவருக்கு போராட்டம், சிக்கல்லாம் நிகழப்போகுது அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லும். இப்போ இந்த சனி நல்லதை கொடுப்பாரா கெட்டதை கொடுப்பாரா அப்படின்றத முடிவு பார்க்கும்போது, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வக்ரமாகி இருக்கார். அவர் உட்காந்த வீட்டு அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கார். அவர் உட்காந்த கால அதிபதி கேட்டை புதன் சனி வீட்டில் உட்காந்துருக்கிறார். அவர் யாரோட வீட்டில் உட்காந்துரு? பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார், குருவினுடைய தன்மையில். அந்த குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு? சனிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். இந்த மாதிரி இந்த கிரகங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது, இந்த ஜாதகர் வக்ரமற்ற சனி குழந்தைகள் மூலியமாக, பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில்
எல்லா விஷயத்திலையும் தங்கு தடயம், அதாவது மன போராட்டம் இதெல்லாம் தாண்டி வரணுன்றது இவருக்கு பிரபஞ்சத்தினுடைய டிசைன். ஆனால் இதெல்லாம் கடந்து வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கடந்து வருவார். ஏன் அப்படின்னா அவர் உட்காந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கார், அவர் உட்காந்த சாரநாதன் நல்லா இருக்கார். ஆனால் லக்கணத்துக்கு புதன் 8 இருக்குது, அதுவும் பரவாயில்லை. ஆனால் அவர் உட்காந்த சாரநாதனுக்கு சனிக்கு அவர் நல்லா இருக்கார். அப்படின்னும்போது கண்டிப்பாக இந்த திசை இவருக்கு நல்லா இருக்கும். இப்போ இதுவே செவ்வாயோ புதனோ வக்கரமாக இருந்ததுன்னு வச்சுக்கேன், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இவர் சம்பாதிக்கக்கூடிய பணங்களும் நிலமாக மாறும், சொத்தாக மாறும், வண்டி வாகனமாக மாறும். எல்லா விஷயமும் இவருக்கு சாதகமாகவே வரும். ஏன் அப்படின்னா சனி வக்ரமாக இருக்கார். அந்த வீட்டு அதிபதியோ கால் அதிபதியோ அவரை தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் ஏதாவது ஒன்று வக்ரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவை டபுள் மடங்காக இவருக்கு பூஸ்டப் பண்ண மாதிரி. யாருக்கு? சனி. அவர் வக்ரமாகி தசை நடத்துகிறாருல்ல, அவருக்கு பூஸ்டப் பண்ண மாதிரி. இப்போ இவரை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தா செவ்வாயும் சந்திரனும் தொடர்பு கொள்ளுது. பட் ஆனால் நார்மலாக இருக்குது. வக்ரமாக இல்லாதனால அந்த பலன் போராடி சிக்கலை தன்னுடைய வாழ்க்கையில் படக்கூடிய துன்பங்களை அனுபவித்து அவர் வாழ்க்கை பயணத்தை கடக்கணுன்றது தான் இந்த சனி வக்ரம். அதே இன்னொரு ஜாதகர் பாருங்கள், தனுசு லக்கணம். லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆயிடுறாரு, அதாவது மேஷத்தில். அங்கே சனி வக்ரமாகி நீசமாகவே ஆயிடுறாரு. சனி உட்காந்த வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். அவர் போய் கடகத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்ன ஆகிப்போது? சனி உட்காந்த வீட்டு அதிபதி நீசமாயிடுறாரு. சனி உட்காந்த கால அதிபதி யார்? கேது. அஸ்வினி நட்சத்திரம் உட்காந்துக்கிறார். அந்த அதிபதி கேது லக்கணத்துக்கு 3ல் வக்ரமான கிரகத்தோடு இருக்கிறார். இந்த இடத்த தான் ஒன்று பார்க்கணும். இந்த இடத்துல வீட்டு அதிபதி நீசமாயிட்டார், கால அதிபதி வக்ரம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்ததுனால இவருடைய வாழ்க்கையில் போராட்டம் சிக்கலை அனுபவித்து இவர் கடந்து வரணும் அப்படின்றத சொல்லுது. இப்போ 3ஆம் இடம் என்றால் முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானம் பூரா இவருக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான தடையாக மாறிடும். ஏன் அப்படின்னா சனி 5ஆம் இடத்துல நீசமானதுனால எப்பயுமே 3, 5 கெட்டுடுச்சுன்னா அந்த ஜாதகர் ஒரு சன்னியாசி ஜாதகம், அதாவது லங்கோடு யோகம்னு சொல்லுவாங்க சுகர் நாடியில். அந்த அமைப்பு படி இவருக்கு இப்போ குரு தசை தான் நடக்குது. அடுத்து வரப்போகிற தசை சனி தசை வரும்பொழுது இவர் அந்த பயணத்தில் தான் கடப்பார். ஒரு சன்னியாசி யோகம் போல தான் இவருக்கு வாழ்க்கை நகரன்றதை எளிமையாக எடுத்து சொல்லலாம். அதே அவர் கடக லக்கணத்தில் பிறந்து விருச்சக லக்கணத்தில் விருச்சக ராசியில் சனி வக்ரமாகி ஒரு குடும்பத்துக்கு 2 குடும்பத்தை கொடுத்துது. ஆனால் இவருக்கு ஒரு குடும்பம் கூட கொடுக்காது, சன்னியாசி யோகத்தை கொடுக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா சனி உட்காந்த வீட்டு அதிபதி நீசமாயிடுறாரு, சனி உட்காந்த கால அதிபதி வக்ரம் பெற்ற கிரகத்தோடு 3ல் உட்காந்துடுறாரு. அந்த இடத்த என்ன ஆகி போகுது? இவருக்கு அது கிடைக்காம போகுது. அதுதான் காரணம். ஏன் அப்படின்னா சனி உட்காந்த கேதுவுக்கு, சனி ஒரு காலில் உட்காந்து அஸ்வினி காலில் உட்காந்துக்குது. கேதுவுக்கு அவர் உட்காந்து வீட்டு அதிபதி 6, 8 வந்துடுறாரு. 6, 8 குரு வக்ரமாகி கேதுவோட தொடர்பு பெறதுனால இவர் வாழ்க்கை பயணத்தில் கடந்து வரலாம், ஆனால் எதையும் சாதிக்க முடியாது அப்படின்றத மட்டும்தான் இது தெளிவாக எடுத்து சொல்லுது. இந்த மாதிரி சனி வக்ரமானால் என்ன மாதிரி பலனை பண்ணும் அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கணுன்னா அந்த ஜாதகத்தில் சனி உட்காந்த வீட்டு அதிபதி ஆட்சி உச்ச நட்பு கேந்திர கோணங்களில் அமர்ந்திருக்கணும். அவர் உட்காந்த சாரநாதன் அதே போல் ஆட்சி உச்ச நட்பு கேந்திர கோணங்களில் அமர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் கொஞ்சம் போராட்டம் சிக்கலை கொடுத்தாலும் கண்டிப்பாக இரட்டிப்பான பலன்களை கொடுக்கும். சப்போஸ் சனி உட்கார்ந்த வக்ரமாகி அதுவும் கூட ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டு இருந்ததா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த திசை அந்த முழுவதும் உங்களுக்கு யோகமான திசையாக மாறும். அதுவும் அந்த வீட்டு அதிபதி மட்டும் மறையாமல், அந்த சனிக்கு மறையாமல் இருந்தாலோ அந்த வீட்டு அதிபதிக்கும் சாரநாதன் அதிபதிக்கும் மறையாமல் 6, 8 இல்லாமல் இருந்துட்டுன்னா சனியோடு ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டு வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க தான் அதிர்ஷ்டமான ஜாதகம், யோகமான ஜாதகம், தன்னிறைவான ஜாதகம், என்ன நினைக்கிறாங்களோ இந்த புவி உலகத்தில் அதை அடைஞ்சே தீர்வாங்க அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த சனி வக்ரம்ன்றது தடை தாமதங்களை கொடுத்தாலும் அது பல தொழில்களை எடுத்து சொல்லும் அப்படின்றது தான்
சனி வக்ரமான கிரகத்தினுடைய அமைப்பு. என்னதான் வந்து எல்லா விதத்துலேயும் ப்ளஸ்ஸாக கொடுத்தாலும் 27 வயசில் ஒரு முறை ஸ்ட்ரகிள் வரும், 54 வயசில் ஒரு முறை ஸ்ட்ரகிள் வரும். அதே 54லேருந்து 27 கூட்டிங்க, அந்த வயசில் வந்து அது முதுமையான வயசு, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 27 வயசுலேருந்து 35 வயசுக்கும் பிரச்சனை இருக்கும், 54 வயசுலேருந்து 61 வயசு வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அது சனி வக்ரம் பெற்றால் இதனுடைய தன்மை இருக்க தான் செய்யுன்றதை வந்து உறுதியாக சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய வாசியை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு கிரகங்களுடைய விளக்கத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.